ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கரா. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய நமச்சிவாய சங்கரா. ஓம் சரவணபவ நிதி அருமுக குருவர. ஓம் சரவண பவநிதி அருமுக குருவர. சரவண பவநிதி அருமுக குருவர. சரவண பவநிதி அருமுக குருவர என ஓதும் அன்பு ஆண்மனையம் கொண்ட வெல் கந்தசாமி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நீண்ட ஆயுள் நிறைச்செல்வத்தோடு எல்லா வல்ல ஆண்டவர்கள் பெற்று வாழ்க வளமுடன். தங்களுக்கு பிடித்திருந்தால் இதை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். திருச்சிற்றம்பலம். ஆதியும் அந்தமும் எல்லாம் அருட்பெரும் ஜோதியை. ஆதியும் அந்தமும் எல்லாம் அருட்பெரும் ஜோதியை யான் பாட கேட்டேயும் வாழ்தடங்கன். யான் பாட கேட்டேயும் வாழ்தடங்கன். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யான் பாட கேட்டேயும் வாழ்தடங்கும். மாதே வளருதுயோ வன் செவியோ நின் செவிதான். மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான். மாதேவன் வார்கள் வாச்சியே. மாதேவன் வார்கள் வாட்சியேன். தாழ்த்தொழி போல் வீதியாய் கேட்டலுமே. வாழ்த்தொழியாய் வீதியிலே கேட்டதுமே. வாழ்த்தொழியாய் வீதியிலே கேட்டதலுமே. விம்பி விம்பி மெய் மறந்து போதார். விம்பி விம்பி மெய் மறந்து போதார். மாலையின் மேல் நின்றும் புரண்டிங்கென. மாளிகையின் மேலிருந்தும் புரண்டிங்கென. ஏதேனும் ஆகாய் கிடந்தாய். ஏதேனும் ஆகாய் கிடந்தாய். என்னே என்னே இதோ தோழி பரிசு ஏரோளொரம்பாவா. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி யான் பாட கேட்டேயும் வாழ்தடங்கன். மாணிக்கவாச பெருமான் திருவண்ணாமலையில் இந்த பதிகத்தை பாடுகிறார். ஆண்டாளனுடைய முதல் பெயர் வர வேண்டும் என்பதனால இந்த பதிகத்தில் முதல் பெயர் ஆதியும். ஆண்டாள்ன்றது அந்த ஆ வரணுன்றதுனால இந்த முதல் வரியிலே ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியே அப்படின்னு எழுதுகிறார். அப்போ ஆண்டாளனுடைய முதல் பேர் முதல் எழுத்து வருது. அப்போ சைவமும் வைணவமும் ஒன்று அப்படின்றது இதில் நாம் புரிஞ்சுக்கலாம். அப்போயே மாணிக்கவாசர் இப்படி சைவம் வேறு வைணவம் வேறுன்னு சொல்லலை. அப்புறம் பிரகாசமான விசாலமான ஆரம்பமும் இறுதியும் இல்லாத ஜோதி ரூபமான பிரகாசனா ரொம்ப ரொம்ப ஒளி. ஒரு 1000 சூரிய பிரகாசம் மாதிரி. சூரியனை படைத்தவரே சிவபெருமான் தான். அப்போ அந்த சிவபெருமானோட ஒளி எப்படி இருக்கும்?
பிரகாசமான விசாலமான பெரிய அகண்ட அப்படின்னு சொல்கிறார். ஆரம்பமும் முடிவும் இறுதியும் இல்லை. ஆரம்பம் கிடையாது, முடிவும் கிடையாது, எதுவும் கிடையாது. சோதி ரூபமான இறைவனை நாங்கள் பாட்டு பாடி போற்றுவதை செவி கொடுத்து கேட்காமல் தூங்குகின்றாயோ அப்படின்னு சொல்கிறார். அந்த தோழிமார்கள் சொல்கிறாங்களாம், நாங்கள் அந்த பாட்டை பாடுறோம், இதை நீங்கள் செவி கொடுத்து கேட்காம தூங்குகின்றாயோ. பாட்டின் ஒலியானது தெருவில் போய் ஒலிக்க, இந்த பாட்டினுடைய ஒலி தெருவில் கேட்குதான். தெருவில் போய் ஒலிக்க நம் தோழி ஒருத்தி தேம்பி தேம்பி அழுது மலர்படியில் இருந்து புரண்டு கீழே விழுந்து மயக்கமடைந்து இருக்கின்றாள். நாங்கள் எழுப்பியும் விழிக்காமல் இருந்து சிநேகிதியே என்ன இயல்பு இது அப்படின்னு கேட்குறாங்க. தோழிமாரை கேட்குறாங்க. நாங்கள் இழப்பினோம், அந்த நம்ம தோழி வருது இந்த பாட்டை கேட்டு வெம்பி வெம்பி அழுது படுகையில் பிறண்டு விழுந்து மயக்கம் அடைஞ்சு கிடக்கிறா. இது வரைக்கும் நீ பார்க்கலையே, நின் செவியோ, உன் செவின்னா கேட்கலையோ, நின் செவிதான் வன் செவியோ அப்படின்னு சொல்கிறார், கேட்கலையா அப்படின்னு. இப்படி இதெல்லாம் இந்த பாடலெல்லாம் சின்ன ஒரு 4 வயசு 5 வயசுல பசங்க படிச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு மேல் ஓங்கி அறிவும் இந்த கிரக தோஷங்கள் இல்லாத இயல்பான வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் கிடைக்கும். அதில் தில்லையில் பாடியதை ஒரு 4 வரியை அதில் கொடுக்குறாங்க. தில்லை மூதூர் ஆடிய திருவடி, தில்லை மூதூர் ஆடிய திருவடி, பல்லுயிர் எல்லாம் பயின்றனராடி, பல்லுயிர் எல்லாம் பயின்றனராடி, தில்லை மூதூர் ஆடிய திருவடி, தில்லை மூதூர் ஆடிய திருவடி, பல்லுயிர் எல்லாம் பயின்றனராயி, எண்ணில் பல்குணம் எழில்பெற விளங்கி, எண்ணில் பல்குணம் எழில்பெற விளங்கி, மண்ணும் விண்ணும் வானோர் உலகும், மண்ணும் விண்ணும் வானோர் உலகும், துண்ணிய கல்வி தோன்றியும் அழிந்தும், துண்ணிய கல்வி தோன்றியும் அழிந்தும். இப்படி தில்லையில் நடினமாடினதை இதில் எழுதுகிறாங்க. இது ஒரு அகவலாக எழுதுகிறாங்க. தில்லை மூதூர் ஆடிய திருவடி, பல்லுயிரெல்லாம் பயின்றனராகி, எண்ணில் பல்குணம் எழில்பெற விளங்கி. இதை நாம் படிச்சுட்டு வந்தோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல குணம் எழில்பெற விளங்கும் அப்படின்னு சொல்கிறார். பல்லுயிரெல்லாம், அனைத்து உயிரும் இதை கேட்குதான், மரஞ்செடிகள்லாம் இதை கேட்டுகிட்டு இருக்குதான், ஆனால் மனுஷன் மட்டும் கேட்கல அப்படின்னு சொல்கிறார். மரஞ்செடியெல்லாம் இதை கேட்குமா, நம்ம பாடுறத படிக்கிறத அது கேட்குமா, அதெல்லாம் நற்கதி அடையுமா. அதனால் மண்ணும் விண்ணும் வானோர் உலகும், மண்ணும் இந்த விண்ணும் வானோர்னா தேவர்கள் உலகமும், துண்ணிய கல்வியும் தோன்றியும் அழிந்தும். நம்ம படித்த கல்வி இந்த பிறப்பில் நமக்கு கிடைக்குது, தோன்றியது. நம்ம இந்த உடல் அழியும் போது அது அழிந்து விடும், அடுத்த பிறவியில் தோன்றும். அதான் நீங்கள் படித்த படிப்பானது அனைத்து பிறவிலையும் வந்து கொண்டே இருக்கும், தொடர்ச்சியாக சங்கீத கர்மா மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். துண்ணிய கல்வி தோன்றியும் அழிந்தும். அதுபோல்
இந்த பாடல்களை நாம் தினமும் ஒருவேளை பாடினாலே அதை நாம் படிக்கின்ற போது சின்ன குழந்தைகளை கூட வச்சுக்கிட்டு படித்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக அதோடைய எதிர்காலம் நல்லாவே இருக்கும். அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆறிருள் வைக்கும்னார் வள்ளுவர். அதுபோல் அவன் அடக்கமாக இருக்கும், அமரர்கள் வைக்கும்னா கடவுளுடைய அருள் கிடைக்கும். அதுதான் அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆறிருள் வைக்கும்.